வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேட் 2025 இசிஇ சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸ் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து a simplified small signal equivalent circuit of a BJT based amplifier is given below. The small signal voltage gain V0 by Vs. So in volt per volt is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து சர்க்யூட் டயக்ராம் இருக்கு. ஆப்ஷன் டி வந்து பிளஸ் பீட்டா ஆர்எல் டிவைட் பை ஆர்எஸ் பிளஸ் ஆர். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சம் சர்க்யூட் இருக்கு. இந்த சர்க்யூட் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா ஆர்எல்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்எல் இங்க ஆர்எல்ன்ற பிளேஸ்ல வந்து வோல்டேஜ் ட்ராப் என்ன இருக்கும்னா V0 இருக்கும். ஸோ இது வந்து V0 மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம V0 மாதிரி இருந்தா ஆக்சுவலா கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் எடுத்துங்க. இந்த நோட்ல இருந்து என்னன்னா ரெண்டுமே வந்து என்னன்னா அவுட் கோயிங் கரண்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து சம் அதர் இங்கேயும் வந்து கரண்ட் சோர்ஸ் தான். இதுவும் கரண்ட் சோர்ஸ், ஆக்சுவலா இதுவும் கரண்ட் சோர்ஸ் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நோட்ல வந்து ஸோ அவுட் கோயிங் கரண்ட் ரெண்டுமே அவுட் கோயிங் கரண்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த நோட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். அட் நோடு ஏ கேசிஎல் அப்ளை பண்ணலாம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ பீட்டா ஐபி வந்து அவுட் கோயிங் கரண்ட் as well as V0 by RL அதுவும் வந்து அவுட் கோயிங் கரண்ட் that is equal to 0. இன்கமிங் கரண்ட் there is no incoming current, so incoming current இல்ல, so அதனால equal to 0. The algebraic sum of the outgoing current is equal to the algebraic sum of the incoming current. So that is a KCL. இல்ல சிம்பிளா வந்து at a node the algebraic sum of the current is 0. So அந்த மாதிரி நம்ம KCL define பண்ணலாம். So இப்போ based on the KCL நம்ம என்ன பண்றோம்னா, that is V0 by RL is equal to minus beta IB அப்படின்னு சொல்லியிருக்கோம். So such that V0 is equal to minus beta RL into IB. So V0 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சேம் வே நமக்கு என்ன தேவை, VS தேவை. So VS நான் இப்போ இந்த செக்ஷன் பார்ப்போம். So VS is equal to VS தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். So இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இது வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து VS ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல ஸோ KVL அப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஸோ அங்க வந்து அதை பேஸ் பண்ணி VS ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள்னா சம் பொட்டன்ஷியல் இருக்கு, VS என்ற பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் VS என்ற பொட்டன்ஷியல் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராப் தான். ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பேச முடியும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சம் டிராப் as well as இங்கேயும் வந்து இந்த டிராப் ரெண்டு இடத்துல டிராப் இருக்கு. ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் இருந்து இந்த டிராப் மைனஸ் பண்ணுங்க. ஸோ டிராப் மீன்ஸ் தட் இஸ் இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேம் ரெண்டு இதுலயும் சீரிஸா இருக்கு. ஸோ ஐபி இதுலயும் ஐபி தான். ஸோ சிம்பிளா வந்து ஐபி இன்டு ஆர்எஸ் பிளஸ் ஆர் பை. ஸோ இது ஆக்சுவலா இந்த சர்க்யூட் இது வந்து க்ளோஸ்டு பாத்தா இருக்கும். இந்த க்ளோஸ்டு பாத்துல கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணுங்க. அதாவது சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் ரைஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிராப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லலாம். ஸோ இது வந்து ஸோ தட் இஸ் VS இஸ் ஈக்குவல் டு IB into RS plus R5. ஸோ இந்த மாதிரி V0 ஒன்று ஃபைன் பண்ணிருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி V0 ஃபைன் பண்ணிருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி VS ஃபைன் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம அடுத்து என்னன்னா V0 by VS கண்டுபிடிச்சா போதும். ஸோ அவுட்புட் பை அதை V0 by VS. ஸோ V0 ஓட வேல்யூ வந்து என்னன்னா மைனஸ் பீட்டா RL IB. அதே மாதிரி VS ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா IB RS plus R5. ஸோ IB கேன்சல் பண்ணிடலாம். ஸோ IB கேன்சல். ஸோ ஃபைனலா வந்து V0 by VS that is equal to minus beta RL divided by RS plus R5. ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் வருதுன்னு மேட்ச் பண்ணுவோம். மைனஸ் பீட்டா RL divided by RS plus R5. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ல வந்து KCL அப்ளை பண்றேன். ஸோ அதே மாதிரி இங்க இந்த லூப்ல வந்து KVL அப்ளை பண்றேன். ஸோ அப்போ வந்து மேஜரா வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, KCL and KVL வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்ன்றது புரிஞ்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணாலே நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் சர்க்யூட்ஸ், அதாவது கேட் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. Dear viewers, if you like this video, then please hit the like button. If you want more videos like this, then subscribe to my channel, Dyson Ramakrishnan. I thank all the learners, those who are watching and learning from my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.